ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு கொதி வந்ததும் அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். குருமாக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 50 கிராம் பட்டாணி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கீறின பச்சை மிளகா, அதோட கூட தேங்காயும் பொட்டுக்கல்லையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1½ ஸ்பூன் தேவைப்படும். இதையும் நான் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ண பிறகு கேஸை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஓரளவுக்கு சூடு ஏறினதும் அதில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திர பட்டை, ஒரு ஏலக்காய், இது எல்லாமே ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும் போது 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நான் எப்போ சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதோடு கூட ஸ்பைசஸ் போட்டுப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 1½ கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிப்போம். அது 200லேருந்து 250 ml வரைக்கும் அந்த வாட்டர் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துப்போம். ஏன் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அதை ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு தான் அதை மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம அதை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுருக்கோம். அந்த ஸ்டேஜில் இது ஒரு பாதி வெந்திருக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படின்னாலே அது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குருமா ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து இதில் ஊற்றிப்போம். இதை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வேக விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி ஆகிட்ருக்கும். இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.